கும்பராசி நேயர்களுக்கு, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு தான் கும்பராசி. அதற்கு அதிபதியும் பாருங்க சனிதான். அப்போ உலக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த கும்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசியாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வந்து வாக்கால் பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நான் அது நடுநாயக நட்சத்திரம் பாருங்க சதயம் தான். அப்போ இவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயம் எந்த ஒரு வழிபாடு, எந்த ஒரு பாராயணம் அப்படிங்கிற விஷயங்கள் சாப்பிட்டு வந்தாலே ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளும் இந்த உணவியல் வாழ்வியல் பரிகாரங்களும் நீங்கள் 9 வாரம் செஞ்சு முடிக்கக்குள்ளேயே ஓரளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை பயன்படுத்த உங்களுக்கு வந்து மகாலட்சுமியின் அம்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே வந்து மனிதர்கள் அனைவருக்குமே வந்து பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேலிடம் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்கொடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் வந்து 1,00,000 வருமானம் வரணும், எண்ணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பல மனிதர்கள் கையில் வந்து புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே வந்து ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது வந்து எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் வந்து பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர் சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு வந்து பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம வந்து ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம வந்து மொபைலில் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை வந்து முதல்ல வந்து நிறைவேறாமல் தடைபற்றும்.
அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல் பரிகாரமும் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். கும்பராசி நேயர்களுக்கு, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு தான் கும்பராசி. அதற்கு அதிபதியும் பாருங்கள் சனி தான். அப்போ உலக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த கும்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசியாகவும் இருக்குது. அது அதிபதியும் பார்த்தீங்கன்னா கர்மகாரரான சனி பகவான் தான் இருக்கார். அதாவது சனி நினச்சா எவர் தடுப்பார் அப்படிங்கிறது. சனி பகவான் ஒருத்தர் ஜாதகத்துக்கு நல்ல ஒரு சுபத்துவம் பெற்று திசை நடந்துச்சு அப்படின்னா அவரை மாதிரி முன்னேற்றக்கூடிய அமைப்பு எந்த ஒரு கிரகத்துக்குமே இருக்காது. அதே சனி பகவான் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ராசி தான் கும்பராசிக்காரங்களுக்கு. இப்போ கும்பராசிக்கு நிறையாவே வந்து உழைப்பு மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு நாட்டம் இருக்க தான் செய்யும். இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வந்து வாக்கால் பிழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நான் அது நடுநாயக நட்சத்திரம் பாருங்கள் சதயம் தான். அப்போ இவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயம், எந்த ஒரு வழிபாடு, எந்த ஒரு பாராயணம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்குறப்ப இவங்களுக்கு உரிய தெய்வம் அப்படி அன்னை மீனாட்சி தான். அன்னை மீனாட்சி தனிச்சிருந்தாலும் சரி தான், இல்லை சிவனோடு சேர்ந்திருந்தாலும் சரி தான், அந்த படத்தை வாங்கி வீட்டில் வந்து ஒரு லேமினேஷன் போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு நேரங்களில் 8 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே இந்த அன்னை மீனாட்சிக்கு பிடிச்சதும் பார்த்துக்கோங்க தாமரைப்பூ தான். அப்போ சிவப்பு தாமரைப்பூ தான் அன்னைக்கு பிடிச்சது. அதே நேரங்களில் வந்து பாருங்கள் பாசிப்பருப்பு சாதம், வெண்பொங்கலாம் அதிகமாக வந்து மிளகு வந்து போட்டிருக்கணும். அந்த சாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெய் மனம் வந்து இருக்கணும். ரொம்ப ஒரு வாசனையான ஒரு சாதம் தான் நம்ம வந்து படையிலிட்டு படைக்கிறப்ப தான் நமக்கு நிறைய வந்து எதிர்பார்த்த ஒரு பணவரவு தாராளமாக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி படத்தை வச்சு வீட்டில் வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு வாழையில் விரித்து ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி அந்த தீபத்துலேயும் பாருங்கள் நெய் தான் ஊற்றணும், வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. நெய் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து வரணும். அங்கேயே அமர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டால் வந்துடும். அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் அந்த நேரம் பூஜை பண்ணுறப்ப நீங்கள் வந்து படிக்கணும். படிச்சுட்டு அதை படித்து முடிக்கிறதுக்கு எப்படி 20லேருந்து ஒரு 30 நிமிஷங்கள் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு வந்து மொபைல்லையோ ஒரு டிவிலேயோ கேட்குற தன்மைகள் நமக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்காது. நம்ம கண்ணால் பார்த்து புத்தகம் மூலமாக படிக்கிறப்ப புதனுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு வந்து கூட ஆரம்பிச்சிடும். அதை படித்து முடிச்சுட்டே பாருங்கள். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பண்ண அந்த வெண்பொங்கல் நம்ம எடுத்து நம்மளும் சாப்பிட்டு அன்றைக்கு இரவு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து அந்த வெண்பொங்கலாகத்தான் இருக்கணும். இப்படி சாப்பிட்டு வந்தாலே ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளும் இந்த உணவியல் வாழ்வியல் பரிகாரங்களும் நீங்கள் 9 வாரம் செஞ்சு முடிக்கக்குள்ளேயே ஓரளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்ய உங்களுடைய வருமானம் மூலமாக இல்லை தொழில் மூலமாகவும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அன்றைய தினம் இந்த வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் வந்து பச்சை நிற ஆடைகளை உடுத்த வேண்டும். அது லேடியாக இருந்தாலும் ஜென்னாக இருந்தாலும் இல்லை குட்டீஸ்களாக இருந்தாலுமே பாருங்கள், நீங்கள் அன்னைக்கு உடுத்துகிற அந்த ஆடையானது பச்சை நிறமாக இருந்ததுன்னா அதிகமாக குபேரரை வசீகரிக்கக்கூடிய தன்மை வந்து உருவாகும். அதே நேரங்களில் ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களுமே வந்து இந்த பண வரவு அதிகரிக்க பச்சை குங்குமம், அது இப்போ வந்து எல்லா கோயில்கள்லையுமே அது வந்து கிடைக்குது. அந்த பச்சை நிற குங்குமத்தை நீங்கள் ஒரு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாக நீங்கள் வெளியே போகிறப்போ வந்து நெத்தியில் நீங்கள் வந்து இப்படி பூசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பண வரவை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை ஏற்படும். குபேரரே வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப சீக்கிரமே ரொம்ப அருகில் இருக்கிறது. அப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடு முறைகளையுமே அதிகமாக பார்த்தீங்கன்னா பச்சை நிற வளையல்,
பச்சை நிற ஆடைகள் இப்படியே நீங்கள் வந்து சில தேர்வு செஞ்சு நீங்கள் கட்ட அதே பயன்படுத்த உங்களுக்கு வந்து மகாலட்சுமியின் அம்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமா விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.